வெல்கம் பேக் ஜிஃபேம். ஹவர் யூஆர் அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் குட் மார்னிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லாரும் சேஃப் அண்ட் செக்யூராக பத்திரமா சூப்பராக இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். ரொம்ப 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 நாள் கழித்து ஒரு புது வண்டியில் நம்மளோட விலாகை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ எஸ், திஸ் இஸ் நிசான் சென்ட்ரா கார் இது ஆக்சுவலாக. ஸோ இதுக்கு வந்து என்ன கேள்வி, இது என்ன வண்டி, திடீர்னு வண்டியாக மாறுது, என்ன இதுன்னெலாம் கேள்வி கேட்காதீங்க. மனுஷனுக்கு 1008 பிரச்சனை தலைவலி இருக்குது, சரிங்களா? அதனால் நிறைய கேள்விகளுக்கு நான் பதில் வந்து அப்புறமா தான் சொல்லுவேன். ஸோ இப்போது நம்ம வந்து வியாபாரத்துக்கு கிளம்பியாச்சு, வேலைக்கு கிளம்பியாச்சு. என்ன வேலை திடீர்னு மறுபடியும் எங்கேருந்து வேலை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அகைனோடைய நம்ம வந்து கீட்டால் தான் வண்டி ஓட்ட போகிறோம். இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக விட்ருங்க, இன்றைக்கி நான் ஃபுல்லாக வேலை தான் பார்க்கணுன்னு இருக்கேன். ஸோ எக்ஸ்ப்ளனேஷன், ஐடி, கிட்டாவோட ஐடியா இருக்காவது வேணும் போகணும் அப்படின்னா அதெல்லாம் என்ன டீட்டெயிலுங்கிறத நான் நாளைக்கு தான் பேச போகிறேன். இன்றைக்கி எதுவுமே இல்லை, இன்றைக்கி ஒன்லி ஒர்க்கு தான். ஓகேவா? நார்மல் ருட்டீன் ஒர்க்கு. வேலையை இப்போ வந்து எந்திரிச்சாச்சு, வண்டி கோல்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அண்ட் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிளம்ப போகிறோம். எங்கே அப்படின்னா, முதல்ல ஏதாவது போயிட்டு ஹோட்டலில் டீ சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம வியாபாரத்துக்கு கிளம்ப போகிறோம். வாங்க போகலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் ஃபஸ்ட்டு பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே கைஸ், ஸோ பக்காவாக வந்து பார்த்திங்கன்னா முதல் ஆர்டர் நம்மளுக்கு ஃப்ரீலான்சரில் வந்திருக்கு. ஆக்சுவலாக இது வந்து ஃப்ரீலான்சர் ஐடி, பட் பியூர் ஃப்ரீலான்சர் இது வந்து கிடையாது. இது வந்து எப்படின்னா 3PL தேர்ட் பார்ட்டி லாஜிஸ்டிக் மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஐடி போட்டிருக்கோம். ஸோ இப்போ நிறைய பேர் வந்து ஐடி கேட்பீங்க, உடனே ப்ரோ எங்கே கிடச்சிச்சு எங்களுக்கு சொல்லுங்கள், நிறைய பேருக்கு வேலை இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லுவீங்க. எஸ், ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவோம். முதல்ல நான் ஓட்டுறேன், இன்றைக்கி ஃபுல்லாக ஓட்டி பார்த்துட்டு எவ்வளோ இருக்குது, எவ்வளோ ஆர்டர்ஸ்லாம் வருதா, ஏன்னா ஃப்ரீலான்சருக்கு அந்தளவுக்கு லாய்க்கு இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம செக்கிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ராப்பராக பண்ணிக்க போகிறோம். ஸோ பார்த்துக்கலாம் என்ன இதுன்னு சொல்லிவிட்டு. நல்லா இருக்குது ஆர்டர் வந்து. நான் இப்போ இருக்கு பாருங்கள், அவுட்டரில் இருக்குது ரோடு பாருங்கள், உங்களுக்கு தெரியும். சிட்டி விட்டு அவுட்டரில் இருக்கேன். ஆக்சுவலாக இங்கே எனக்கு வந்து ஃப்ரீலான்சரில் ஆர்டர் அடிச்சிருக்கு அப்படின்னா, ஸோ இப்போதைக்கு எனக்கு கீட்டால ஒர்க்கு நல்லா போயிட்டுருக்கு. ஐடி கிடைக்காதது தான் பெரிய இஷ்யூ, நல்ல ஆஃபீஸாக அமையாதது தான் ஒரு பிரச்சனையே. ஸோ மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. இப்போதைக்கு எல்லாம் பர்ஃபெக்டாக கண்டிஷனாக நல்லா தான் போயிட்டுருக்கு. லெட்ஸ் கோ. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணுவோம். 10 ரியாலுக்கு வந்திருக்கு. இதில் வந்து எவ்வளோ கேஷோ நமக்கு காட்டிடும். சம்பள பேஸ்ட்லாம் இது கிடையாது. சேலரி பேஸ்டாக இருந்தால் இதில் காட்டாது. இது வந்து சம்பள பேஸ் கிடையாதுன்றதால எவ்வளோ அமௌண்ட் ஓட்டுறோமோ நமக்கு இங்கே காட்டிடும். இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பர் டேக்கு 25 ரியால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பே பண்ணி ஆகும். அதனால தான் நான் சொன்னேன், ஒரு நாள் ஃபுல்லாக நான் ஓட்டி செக் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு இன்கம் இருக்குன்னு பார்த்துட்டு அதில் அவங்களுக்குலாம் 25 கொடுக்க முடியுமா, நம்ம வண்டிக்கு பெட்ரோல் போட முடியுமா, எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன்னு. லெட்ஸ் கோ. இந்த ஆர்டர்லாம் கம்ப்ளீட் பண்ணுவோம். அடுத்தடுத்து என்ன ஆர்டர் வருது, எப்படி வருது, என்ன இதுன்றதெல்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் பேசிக்கலாம். ஓகேவா? இந்த 5 கிலோமீட்டர் இருக்குது. மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி அப்டேட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் டெய்லி வீடியோஸ் போட, எந்த அளவுக்கு சப்போர்ட் இருக்கோ நான் முடிஞ்ச அளவுக்கு நான் டெய்லி வீடியோஸ் நான் போட ட்ரை பண்ணுறேன் ஜிஃபேம். ஓகேவா? பை பை. வாங்க இந்த போய் டெலிவரி கம்ப்ளீட் பண்ணுவோம். திஸ் இஸ் அவர் கார். நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, கிட்டாமி சுசி 2வது ஆர்டர் வந்திருக்கு. பரவாயில்ல, ஃப்ரீலான்ஸர் நினச்சோம் ரொம்ப லேட்டாக வரும்னு சொல்லி, பட் வேலை இப்போதைக்கு கீட்டால நல்லா இருக்குது. திஸ் இஸ் நிசான் சென்ட்ரா. வீல் கப் எங்கேயோ பிடிங்கிட்டு போயிடுச்சு, அதான் சவுண்ட் எங்கேயோ வந்திருக்கு. அடப்பாவி, எங்கடா பிடிங்கிச்சு கைஸ்? ஒரு வீல் கப்பு போச்சு. இதெல்லாம் பிடிங்கிட்டு வேறு புதுசு தான் போடணும். ஆமாம், அது உடனே உள்ளே போயிடுச்சுல நீ போடும்போது அப்படியே டக்குன்னு வீல் கேப்பை சொன்னேன். சரி ஓகே, வாங்க கைஸ் 2வது ஆர்டர் அக்செப்ட் பண்ணுவோம். இது 12 ரியாலுக்கு கொடுத்துருக்காங்க. ஆன் டைம் கொடுத்தா 2 ரூபா இன்னும் எக்ஸ்ட்ரா. லெட்ஸ் கோ கைஸ். ஸோ நம்ம 2வது ஆர்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அவங்களோட சிஸ்டம் வந்து வீணாக போச்சு அப்படின்றாங்க. அதனால் நான் வந்து அவங்க ஆஃபீஸ்க்கு உள்ளே போந்து, ரெஸ்டாரண்ட் உள்ளே போந்து கிட்டா அப்படின்றேன், கிட்டா ஆர்டர் வரலப்பா, வந்து காட்டு, இதில் என்னென்ன ஃபுட்டு போட்டிருக்குன்னு. அதுக்கப்புறம் இனிமேல் தான் ப்ரிப்பேரே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பிகாஸ் அவங்களோட சிஸ்டமில் எதுவும் ப்ராப்ளம். எல்லா ஹோட்டல்லையும் இப்படி ஆகாது. அதனால் ஃபேண்டா, இது ஹிந்தியில் ஒரு ஆட் வரும்ல, ஏதில் மாங்கி மோர் அப்படின்னு சொல்லிட்டு, யார் நடித்தான்னு தெரில. ஸோ இப்போ தனுப்புக்குள்ளே அப்படியே பக்கத்தில் இருக்கிறதால ஜாலியாக சுற்றிட்டு இருக்கோம். இந்த மாதிரி வண்டி நம்மளுக்கு வேலை பர்மனெண்ட்டாக ரெகுலராக கிடைக்குது, ஆஃபீஸ்லாம் மூடாமல் பிரச்சனை இல்லாமல் இருந்தால் இந்த மாதிரி தண்ணி பாக்ஸ் வந்து வாங்கி வைக்கலாம் வண்டியில். கொஞ்சம் ஐஸ் க்யூப்லாம் உள்ளே தூக்கி போட்டு வச்சு, இந்த தண்ணி பாக்ஸை உள்ளே தூக்கி போட்டு வச்சு நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க. நாங்களும் தேடிட்டு தான் இருக்கோம். இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸில் தேடுறோம். ஒரு 5 லிட்டர் 6 லிட்டர் சைஸில் சேரில் வச்சுக்கலாம், கிளாஸ் பிடிச்சி வச்சு குடிக்கலாம். பட் நோ யூஸ். இதையே வந்துட்டு 30-40 ரியால் போட்டிருக்காங்க. நெருக்கி 1000 ரூபா கிட்ட வருது நம்ம ஒரு காசுக்கு. இதில் வந்து இப்போ வேண்டாவா ஒரு ஸ்கேனிங்கை போட்டு விடுவோம். எவ்வளோப்பா? ஓ 250. ஓகே. ஸோ நம்ம ரெஸ்டாரண்ட் கிட்டே போய்ட்டு அவங்களுக்கு அப்பப்போ ப்ரெஷர் கொடுத்துட்டே இருப்போம். அப்போ தான் நமக்கு வந்து அவங்க கொடுப்பாங்க. வாங்க 2வது கொண்டு போய் டெலிவரி பண்ணுவோம். ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டால இப்போதைக்கு ஆர்டர் நல்லாயிருக்கு. 2 முடிச்சுட்டு 2வது முடிக்க போகிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 3வது ஆர்டர் கொடுத்துட்டோம். 3வது இப்போ எடுத்துகிட்டு அண்ணன் உள்ளே போயிருக்காரு. எனக்கு பார்க்கிங் கிடைக்காதனால கொஞ்சம் இப்படி ஓரமாக நிப்பாட்டி வச்சுருக்கோம். ஸோ இப்போ அண்ணன் வந்து டெலிவரிக்காக போயிருக்கிறாரு. ஒரு 2 ஃபேண்டா வாங்கி அப்படியே குடிச்சிட்டு இருந்தோம். ஸோ இப்போ அண்ணன் உள்ளே பிக்கப் பண்ண போயிருக்காரு. பிக்கப் பண்ணிட்டு வந்துட்டோம். மேபி இங்கே எங்கேயோ பக்கத்தில் தான் காமிச்சிச்சு, கொண்டு போய் கொடுத்துருவோம். கிட்டால இது ஒன்று கொஞ்சம் பக்கம் கிடைக்கும். பட் இப்போலாம் முன்ன மாதிரி பக்கத்தில் கிடைக்கிறது இல்லை, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தான் ஆகுது. டேஷ் கேம் உள்ளே கிடக்கு, கொஞ்சம் பாருங்கள்.
இது இன்னும் மைக்காக அடியில் இருக்குது. அதை எடுத்து கொஞ்சம் சரி பண்ணோம்னா டேஷ் கேம் யூஸ் பண்ணலாம். அப்புறம் இங்கே வந்து வண்டியில் என்ன இருக்குது வேறு ஃபீச்சரு, சன்கிளாஸ் வச்சுக்கலாம். இது வண்டி லைட்டு, இது தனித்தனியாக டோர் லைட்டு. இது ஓகே, இது தனியாக யூஸ் பண்ணுறதுக்கு பர்சனல் லைட்டு. இந்த பக்கம் என்னோடய கார்ட்ஸ் கீட்ஸ்ன்னு சொல்லி இந்த மாதிரி ஏதாவது நம்ம வச்சுக்கலாம் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ நான் எடுத்துகிட்டு விட்டோம். இன்றைக்கி எத்தனை நம்மளால் அச்சீவ் நாக் அவுட் பண்ணி கம்ப்ளீட் பண்ண முடியுது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காட்டுறேன். ஃப்ரீலான்சரில் டெய்லி 25 ரியால் உங்களுக்கு நம்ம பே பண்ணணும். அதுக்கான ஒர்த்தா இல்லையா அப்படின்றத சொல்கிறேன். நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், ப்ரோ நான் யூடியூப் சேனல் வச்சுருக்கேன், நிறைய பேர் கேட்டாங்கன்னா கொடுப்பீங்களா, அதாவது ஐடியா அவைலபிளாக இருக்கா அப்படின்றத முதல்ல நான் கேட்டுக்கிட்டேன். ஏன் அப்படின்னா நிறைய இடத்துல இப்போ கீட்ட ஐடி ஷார்ட்டேஜ். ஸோ இவங்க நீங்கள் கொண்டு போய் கொடுத்ததுக்கப்புறம் 2-3 நாள் எடுத்துக்கிறாங்க ஐடி கிரியேட் பண்ணி ப்ராப்பராக, அதுக்கப்புறம் தான் கொடுக்குறாங்க. வெரிஃபிகேஷன் லெட்டர், எம்ப்ளாய்மெண்ட் லெட்டரோட சேர்த்து கொடுக்குறாங்க. அதனால ஒரு நம்பிக்கை இருந்தாலும் கீட்டா ஒரு 3-4 மாதம் தாங்க எல்லாமே ஆஃப் ஆகிடும். அது வரைக்கும் நம்ம எவ்வளோ சம்பாதிக்க முடியுமோ சம்பாரிச்சிக்கணும் கேட்பேன். வாங்க இப்போ இது எவ்வளோ போகுதுன்னு பார்ப்போம், இன்றைக்கி எத்தனை முடியுதுன்னு பார்ப்போம். ஆமாம், அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஆஃபர் கொடுத்துருக்காங்க. அதில் கீட்டாவில் வந்துச்சு என்ன அப்படின்னா 12 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் உங்கள் நான் ஸ்டாப் நீங்கள், அதாவது குறிப்பிட்ட ஏரியா யாஸ்மின், மல்கா, ஆரிது அண்டு முரப்பா, இன்னொரு சில இடங்கள்லாம் இருந்துச்சு. அங்கே நம்ம ஓட்டணும் அப்படின்னா நமக்கு வந்து 90 ரியால் கிடைக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க 18 ஆர்டருக்கு. ஆச்சு, அது டேரெக்டாக என்னோடய வாலெட்டுக்கு வரும்னு சொல்லியிருக்கு. பார்க்கலாம். ஸோ அல்டிமேட்டாக வந்து பார்த்திங்கன்னா செம தலைவலிங்க. பட் ஓகே, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ கீட்டாக்கு எந்த அளவுக்கு ரைடர் ஷார்ட்டேஜோ அந்தளவுக்கு ஆர்டர் ஷார்ட்டேஜ் என்ன உள்ளே போயிருக்கு. இப்போ எத்தனை தெரியுமா, என் ஃபோனை பார்த்தீங்கன்னா பயந்துருவீங்க. 4 நாள் தூக்கிட்டு ஒன்றா நிற்கிறேன். ஒன்று பண்ணிட்டேன், இப்போ 3 இருக்குது, 3வது எடுக்க வந்திருக்கேன். 4வது இந்த பக்கத்தில் ரெஸ்டாரண்ட் அதையும் தூக்கணும், அப்படியே கஸ்டமர் வீட்டு பக்கத்தில் அதை தூக்கணும், நேராக அங்கே போய் கொடுக்கணும். அப்படி மாற்றி போய்கிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு அல்டிமேட்டாக என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆர்டர் நம்பர் பார்த்துக்காததுலாம் மிக்சிங் ஆகிடக்கூடாது. கண்ணா பின்னான்னு கொடுத்துட்ருக்காங்க. 11:30 மணிக்கு வந்தோம், இதோட 7வது ஆர்டர் முடிக்க போகிறோம். அல்டிமேட். எனக்கு vlog எடுக்க கூட டைம் கிடைக்க மாட்டேதானே பார்த்துக்கோங்க, அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு. வாங்க 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 வாங்க. இங்கே பாருங்கள், மேப்பை பாருங்கள். நான் சொன்ன மாதிரி இங்கே பாருங்க, யாருக்கு எங்கே போடு போகிறக்கு ஃபுல்லாக கச்சன்னு இருக்குது. அதாவது கஸ்டமருக்கு தான் போக சொல்கிறான், சொல்லலை. ஸோ லிட்ரலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போது எத்தனாவது 6வது ஆர்டர் கொடுக்க வந்திருக்கோம். ஏன்னா இப்போ முன்னாடி 7 முடிச்சிட்டோம் அப்படின்னா 7 எல்லாமே தூக்கி கையில் வச்சுருக்கோம். மொத்தமாக சேர்த்து 7, 5 முடிச்சிருக்கோம். ப்ராப்பர் டெலிவரி வந்து இப்போ 6வது கொடுக்கறதுக்காக அண்ணன் உள்ள ராயல் மாலுக்குள்ளே போயிருக்கு. 2 பேர் இருக்கிறதால அவர் உள்ளே போயிருக்காரு. இல்லைனா நான் ப்ராப்பராக பார்க்கிங் பண்ணிட்டு தான் இறங்கி நான் ஓடி இருந்திருக்கணும். ஸோ இப்போதைக்கு ரொம்ப அவசரமாக கொடுத்துட்ருக்கோம். புதுசாக வரும்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக புது ஆளுக்கு கன்ஃபியூஷன்ஸ் நிறையா நடக்கும். பட் இதில் நம்ம பயப்பட தேவையில்லை. எத்தனை ஆர்டர் கொடுக்குறாங்களோ அக்செப்ட் பண்ணுங்கள். நீங்கள் பாட்டு அக்செப்ட் பண்ணுங்கள். 5 கொடுத்தா 10 கொடுத்தாலும் அக்செப்ட் பண்ணுங்கள். அவனே காட்டுவான், பார்ப்போம். 10 கொடுத்துட்டாங்களா, முதல்ல யாருக்கு போகணுன்னு அதில் பார்ப்போம். டைரக்ஷன் கொடுங்க, போங்க, எடுங்க, பிக்கப் பண்ணிட்டேன்னு சொல்லி பிக்கப் கொடுங்க. 2வது காட்டும், எடுத்ததை ரெஸ்டாரண்ட் கஸ்டமர் கொடுக்க சொல்லுதா இல்லை அடுத்த ஹோட்டலுக்கு போக சொல்லுதான்னு. அந்த பொருளை அடுத்த ஹோட்டலுக்கு போக சொன்னிச்சுன்னா ஓரம் கட்டிடுங்க. கரெக்டாக பார்த்துக்குங்க, ரெஸ்டாரண்ட் பேர் இதான்ப்பா அந்த சாப்பாடு, ஓரம் கட்டிடுங்க. அப்படியே 2வது இடத்துக்கு போங்க, தூக்குங்க. அடுத்த ரெஸ்டாரண்ட் போக சொல்கிறானா இல்லை கஸ்டமருக்கு போக சொல்கிறானான்றது அதுவே பிக்கப்புக்கு அப்புறம் பாப்பா போய் காட்டும். இந்த லொக்கேஷனுக்கு இப்போ நீ போ, கஸ்டமருக்கு கொடுத்துட்டு வா அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்தடுத்த இதுக்கு போயிட்டுருக்கணும். ஸோ இப்போ இங்கே ஒன்று கொடுத்தாச்சு, இன்னொன்று இங்கே எங்கேயோ தான் பக்கத்தில் இருக்குது, அதை கொடுப்போம். அதை கொடுத்துட்டு நேராக மறுபடியும் நம்ம தரிக்குரேஷ் ரோட்டுக்கு இப்போ நம்ம போகணும். அங்கே ஒரு பிக்கப் பண்ணிவிட்டு அங்கேருந்து போக வேண்டியது இருக்குது. லட்சி 1 by 1 முடிச்சுட்டு இன்றைக்கி டோட்டல் எவ்வளோ இன்கம் ஜென்ரேட் பண்ணியிருக்கோம் ஃப்ரீலான்சரில், அதில் அவங்களுக்கு எவ்வளோ போகுது, பெட்ரோல் எவ்வளோன்னு சொல்லி நைட்டே பெட்ரோல் போடுவேன். இப்போ நான் டேங்க் ஃபில் பண்ணி தான் வச்சுருக்கேன். இது வந்து ஆக்சுவலாக நம்ம வண்டியில் இந்த முள் வந்து வீணாக போயிருக்கு, அது அங்கேயே தான் நிற்கும். ஆஃப் பண்ணிட்டாலும் அந்த முள் பாதியிலே தான் நிற்கும். அதனால் அது கணக்கு நம்ம பண்ணிக்கக்கூடாது. ஸோ இப்போது பண்ணுவோம். வண்டி ஓட்டி முடிச்சுட்டு என்னன்னு சொல்லிட்டு நான் பெட்ரோல் போட்டு உங்களுக்கு காட்டுறேன். அடுத்து எங்கே ஐயோ 5 கிலோமீட்டர் அடுத்தது. வாங்க, அடுத்த 5 கிலோமீட்டரில் கொண்டு போய் இதை டெலிவரி கொடுத்துட்டு வருவோம். 11வது ஆர்டர் நம்மளது கேன்சல் ஆகிட்டு 3 வந்ததால் சரி நமக்கும் சாப்பாடு டைம் ஆகிட்டே. 2 மவுண்டன் டியூவை இதுவே எல்லாம் இருக்க எடுத்து போட்டேன். நாக் அவுட் பண்ணுவோம் இருக்கிற பசிக்கு. நல்லாயிருக்கு, வச்சு 50 ரியால் ஒர்த்து. இது சூப்பர். சாப்பிட்டுட்டு நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். ஆக்சுவலாக நாளைக்கு தான் ப்ராப்பராக ஓட்ட போகிறோம். இன்றைக்கி ஒரு ஸ்மால் வேலை இருக்குது. மேபி இப்போ நாங்கள் கிளம்பினாலும் கிளம்பிடுவோம். வாங்க. ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக நம்ம கிளம்பி இப்போது ஒர்க் ஷாப் பக்கம் போயிட்டுருக்கோம். ஸோ சாப்பிட்டாச்சு. 11 ஆர்டர் முடிக்க வேண்டியது, பட் 11 தான் முடிஞ்சிச்சு. 11 முடிச்சாச்சுன்னு நினச்சிட்டு போங்க. பிகாஸ் 50 ரியால் கடை சாப்பாடு நம்ம தான் சாப்பிட்ருக்கோம். இப்போ வந்துட்டு அப்படியே ஒர்க் ஷாப் நோக்கி போயிட்டுருக்கோம். பிகாஸ் நைட் வரைக்கும் நம்ம வண்டி ஓட்ட வேண்டியது. ஆக்சுவலாக இது வரைக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த 10 ஆர்டரில்
159 ரியால் வந்து பார்த்தீங்கன்னா வித் டிப்ஸ் எல்லாமே சேர்த்து நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோம். 25 ரியால் அவங்களுக்கு கொடுக்கணும். ஆக்சுவலாக இந்த ஐடியா எனக்கு நேற்றே கிடச்சிச்சு அப்படிங்கிறதால நேற்று ஒரு 25 ரியால் அவங்களுக்கு நம்ம கொடுத்தாங்க. ஓகே, 50 ரியால் அவங்களுக்கே போயிடுச்சு. ஒரு 100 ரியால் இன்கம் வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்க. பட் அது மேட்ரு கிடையாது. இப்போ ஏன் ஒர்க் ஷாப் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ எடுத்து ஓட்டிகிட்டு இருக்கோம். இதில் என்ன இஷ்யூஸ்னால் கொஞ்சோண்டு பிக்கப் கொஞ்சம் டவுட் ஆகுது. ஸோ அதனால் நம்ம வந்து இன்னும் ஆயில் சர்வீஸ் வேறு பண்ணல இந்த வண்டிக்கு. அப்படியே ஏர் ஃபில்டர்லாம் கொஞ்சம் திறந்து பார்த்துட்டு சர்வீஸ் பண்ணி கொஞ்சம் போட்டோம்னா சரியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா. அதனால் போயிட்டுருக்கோம். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. வண்டியில் நறுக்கு பார்த்தா தெரியும்ல. இது வந்து நிசான் சென்ட்ராங்க. ஆக்சுவலாக கம்பெனிலே வந்த செட் இது. ஆக்சுவலாக இல்லை வச்சுருந்துருக்காங்க. பட் ஓகே, நல்லாயிருக்கு. ஆண்ட்ராய்ட் செட்டு 4GB ரேமு. நம்ம ஆல்ரெடி ஒரு ஆண்ட்ராய்ட் செட் வேறு வச்சுருக்கோம். பட் அதை நான் இதில் மாட்டலை. ஸோ பஸ் ஜாலியாக போய்ட்டுருக்கு. மெட்ரோ ஆச்சும் நல்லா போயிட்டுருக்குல்ல. கூட்டம் இருக்குது. ஆனால் அந்த பஸ்ஸில் எப்பவுமே கூட்டம் இருக்கிறது பாருங்க. பஸ்ஸே காலியாக இருக்குது. டிரைவர் மட்டும் தான் போயிட்டுருக்காப்புல. அடப்பாவீங்களா, அநியாயம். மெட்ரோனா கூட கொஞ்சம் இப்போ நிறைய பேர்த்துக்கு யூஸ் ஆகிட்டுருக்கு உண்மையிலே. ஸோ இப்போ போவோம், ஏர் ஃபில்டர் செக் பண்ணுவோம் அண்ட் ஆயில் சர்வீஸ் பண்ணிவிட்டு நம்ம ரூமுக்கு போகிறோம். இல்லை உடனே செஞ்சு கொடுத்துட்டாங்கன்னா நான் அகைன் கண்டினியூ பண்ணுற மாதிரி தான் ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது எது நடக்குதுன்றதெல்லாம். இப்போதைக்கு நேராக ஃபஸ்ட்டு ஒர்க் ஷாப் போவோம். நம்ம தமிழ்காரர் தான் இருக்கிறாரு, நம்ம ரூம் கிட்ட தான். ஸோ போகலாம் வாங்க. வெல்கம் பேக் ஜிஃபேம், வெல்கம் பேக் டு அனதர் டே. ஸோ இதெல்லாம் 2 நாள் சேர்த்து ஒரே வீடியோவில் போடுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எஸ். ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம சரியாக போட்டிருக்க மாட்டோம் வீடியோ. பிகாஸ் ஓட்டங்களும் ரொம்ப ரொம்ப ப்ரெஷராக இருந்துச்சு. யூடியூப் பிளாக்ஸு ஷார்ட்ஸு எதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. அண்ட் அனதர் சைடு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வண்டியில் வந்து கொஞ்சம் ஹேர் ஃபில்ட்ரு இந்த ஆயில் சேஞ்ச் இஷ்யூலாம் இருந்துச்சு. அதனால் சரி அதெல்லாம் நம்ம ப்ராப்பராக பண்ணிடணும். பிகாஸ் எந்த ஒரு வண்டி எடுத்தாலுமே இதெல்லாம் ஜென்ரலாக பண்ணக்கூடியது தான். ஸோ அதை வந்து நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இப்போது இது நம்ம எடுத்துகிட்டு கிளம்ப போகிறோம். எல்லா திங்ஸும் இங்கே தூக்கி போட்டாச்சு. சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ப்ரௌன் பிரியாணி நேற்று நைட்டு செஞ்சோம். ஸோ எல்லாமே தூக்கி வச்சுக்கிட்டாச்சு. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிளம்பலாம் வியாபாரத்துக்கு. டோர் எஸ் பக்கமாக மூடியாச்சு. இப்போ குடுன்னு நம்ம ஓடுவோம் ஆர்டருக்கு. யாஸ்மின் ஏரியாவுக்கு தான் நம்ம போகிறோம். ஸோ இப்போ என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்றத நம்ம இப்போ இதில் பார்க்கலாம். லெட்ஸ் கோ ஜிஃபேம். முதல்ல இங்கேருந்து கேரளா ஹோட்டல் இருக்குது, அங்கே போய் பார்த்துட்டு டீ ஒன்று வாங்கிட்டு அப்படியே நம்ம கொடுக்கணும் மெயின் ஏரியாவுக்கு போயிடலாம். அங்கேருந்து நம்ம விளாக் கண்டினியூ பண்ணுவோம். எவ்வளோ ஆர்டர் எப்படி கண்ணா பின்னு போடுறாங்கன்றதை மட்டும் நீங்கள் பாருங்கள். ஓகேவா? ஓகே, வண்டி வார்ம் அப் ஆகிடுச்சு. நல்லாவே சூப்பராக எல்லாமே வார்ம் அப் ஆகி பக்காவாக நிற்கிது. இது இன்ஜின் லைட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பார்க் ப்ளக் எல்லாமே நம்ம சேஞ்ச் பண்ணோம். ஸோ அப்போ சேஞ்ச் பண்ணும்போது இது வந்துருச்சு. அதனால் அது கம்ப்யூட்டர் அப்புறமா போட்டு நவுத்தி விட்டுறணும். எனிவே ஸோ வாங்க ஜிஃபேம், இப்போ நம்ம வந்து கிளம்பலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் தட்டி விட்டுக்கோங்க. ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கொஞ்சம் ஆசையாக இருக்கும், ஜாலியாக இருக்கும். அவ்வளோதான். வாங்க போகலாம். இப்போ இல்லை சொல்ல ஜிஃபேம். ஸோ ஃபஸ்ட் ஆர்டர் வந்துருச்சு. 13 ரியாலுக்கு நமக்கு வந்திருக்கிறது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஷவர்மா ஹவுஸ். ஸோ யூட்டன் போட்டு இப்போ 5.3 கிலோமீட்டர் காட்டுது. ஸோ நம்ம இப்போ குடுன்னு அங்கே ஓடியாக வேண்டும். ஷவர்மா ஹவுஸுக்கு போயிட்டு பிக்கப் பண்ணிவிட்டு இந்த ரோடு ஒன்று தெரியுதுங்களா, இந்தாண்ட சைடு எங்கேயோ கார்னரில் போகுது, அங்கே போயிட்டு டெலிவரி பண்ணிட்டு வரணும். ஸோ வாங்க குடுன்னு போயிட்டு இப்போ நம்ம அதை டெலிவரி பண்ணிட்டு வருவோம். கேட்டால ஓகேங்க, எப்படி நம்மளுக்கு கம்பெனி ஐடியிலேருந்து ஆர்டர் வந்துச்சோ அதே மாதிரி வந்து கேட்டால இப்போ வரைக்கும். பிகாஸ் இப்போ கீட்டா ரைடர்ஸ் ஒரு 4000 5000 அபோவ் ரைடர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஐடியெல்லாம் காலி ஆகிடுச்சு. சவுதியில் வந்து இந்த டிஜிஏ அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கிறாங்க. அதாவது தனிப்பட்ட அந்த இது எப்படின்னா பர்சனல் ஐடென்டிஃபிகேஷன் மாதிரி கரெக்டாக ஓட்டுறவங்க அவங்க பேரில் தான் வண்டி இருக்கா, இந்த மாதிரி எல்லாமே. இப்போ கீட்டாவில் வந்து ஃபுட் டெலிவரி பண்ணணுன்னா எந்த மாதிரினா அவங்க பேரில் வண்டி இருக்கணும், அவங்க பேரில் லைசன்ஸ், அவங்க பேரில் இன்சூரன்ஸுன்னு சொல்லிட்டு ப்ராப்பராக எல்லாமே இருக்கணும், அவங்க பேரில் தான் அந்த ஐடியே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறாங்க. ப்ராப்பராக இருக்கும் பட்சத்தில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா தாராளமாக கொடுத்துட்றாங்க. அந்த மாதிரி தான் இப்போ போய்கிட்டு இருக்க ஜிபேம். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஸோ இப்போதைக்கு முதல் ஆர்டர் இப்போ இது வந்திருக்கு, போவோம். ஸோ இதனால் என்ன ஆயிடுச்சுன்னா ஃப்ரீலான்சருக்கு ரொம்ப இது வந்துருச்சு. ஸோ இப்போ இது ஃப்ரீலான்சர் மீன்ஸ் யார் வேணாலும் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு கிடையாது. அண்ட் எல்லாத்துக்கும் மேலே இதில் எம்ப்ளாய்மெண்ட் லெட்டர் ஒன்று முதலாளிக்கிட்ட இருந்து எஸ் வேலை செய்கிறதுக்கு நான் அனுமதி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம், அது வந்து ரொம்ப ரொம்ப மேண்டட்ரி. ஸோ அது வந்து கண்டிப்பாக இருந்தே ஆகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இதில் இருக்குது. ஓகேங்களா? மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஷவர்மா ஹவுஸ் வந்திருக்கு, எடுத்துகிட்டு போவோம். இப்போதைக்கு ஒரு ஆர்டர் தான் கொடுத்துருக்கான், எந்த ஒரு ஆர்டரும் கொடுக்கல எக்ஸ்ட்ராவாக. ஸோ நம்ம இப்போ அது என்னன்னு சொல்லிட்டு இன்றைக்கி முயற்சி பண்ண போகிறோம். இன்றைக்கி எங்கே தூக்கி போட போகிறோம் அப்படின்றதுலாம் தெரியல. ஓட்டுற வரைக்கும் ஓட்டுவோம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். லெட்ஸ் கோ. ஃபஸ்ட்டு ஷவர்மா ஹவுஸ் போவோம், ஆர்டரை பிக்கப் பண்ணுவோம், நேராக கிளம்பி வருவோம். ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ஆர்டர் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ அடுத்த ஆர்டருக்காக நம்ம போயிட்டுருக்கோம். நம்ம இப்போ அவுட்டரில் இருக்கோம், எர்முக் ஹாஸ்பிட்டல் கிட்டே இருக்கும். அதனால் இங்கே வந்து அவ்வளோவா ஒன்றும் இதாகாது, ஆர்டர் எதுவும் வராது. ஸோ அதனால் நம்ம இப்போ சிட்டிக்குள்ளே லைஸாக நவுந்து போவோம். நவுந்து போனோடனே மல்டிபிள் ஆர்டர்ஸ் வந்து விழுவ ஆரம்பிக்கும். அகெயின்
அதனால் அது என்ன அதுன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்ப்போம். இன்றைக்கி நைட்டு வரைக்கும் ஓட்டுவோம், என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ நமக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா நேற்று நம்ம மறந்தே போயிட்டோம். ஸோ நேற்று ஆக்சுவலாக என்னாச்சு அப்படின்னா, நம்ம பெட்ரோல் போட்டோம், காலையில் டேங்க் ஃபில் பண்ணோம், 80 ரியாலுக்கு ஃபுல்லாச்சு. 10 ஆர்டர் நான் ஓட்டினேன், 160 ரியால் கிட்ட வந்து இன்கம் எடுத்தேன். அதுக்கப்புறம் நம்ம வண்டியில் கொஞ்சம் சின்ன சின்ன வேலைகள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அதை பார்க்கறதுக்காக நம்ம போயிட்டோம். ரிட்டன் வந்து நான் பெட்ரோல் பிடிச்சேன். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 38 ரியாலுக்கு மறுபடியும் பெட்ரோல் பிடிச்சி, அதாவது 10 ஆர்டருக்கு ஆஃப் டேங்க் கிட்ட முடிஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம நிறைய இடத்துல சுற்றி இருந்தோம், நிறைய இடத்துல சுற்றணும் போனோம். அதெல்லாம் கணக்கு பண்ணி பார்த்தோம்னா நான் எதிர்பார்த்ததை விட ஒரு 10 ரியால் பெட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக போயிருக்கு. ஒரு 5 to 6 லிட்டர் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக பெட்ரோல் போயிருக்கு. பிகாஸ் ஆஃப் இது கொஞ்சம் பெரிய வண்டி, இது டெலிவரிக்கு ஆக்சுவலாக செட் ஆகாது. ஓகே, ஸோ வண்டி நமக்கு கொஞ்சம் பெஸ்ட்டான ப்ரைஸில் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்தோம். அது எடுத்ததால் இந்த ஒரு இது சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பெட்ரோலில் மேலே கீழே இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நம்ம ஆர்டரில் அதை கவர் அப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வந்து ஓட்டிகிட்ருக்கோம். பிகாஸ் நிசான் சென்ட்ரா 15 to 16 தான் கொடுக்கும் வண்டி. இப்போ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நிறைய கிலோமீட்டர்ஸ் ஓடிடுச்சு அப்படிங்கிறதால ஸோ நார்மலாகவே வந்து கொஞ்சம் ஃபுல் ஜென்ரல் செக்கப் சர்வீசஸ் இதெல்லாம் நம்ம பண்ணி ப்ராப்பராக வச்சோம்னா ஓரளவுக்கு நல்ல ஒரு டீசெண்டான மைலேஜ் எடுக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு கருத்து கணிப்புன்னு வச்சுக்கோங்களேன். சரி, ஓகே, நீங்கள் என்னென்னலாம் வண்டியெலாம் வச்சுருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் ஒரு கமெண்ட்டை தட்டி விடுங்க. ஓகேவா, நான் நிசான் சென்ட்ரா வச்சுருக்கேன். நவ் திஸ் இஸ் மை ஓன் கார். இதில் வந்து எந்த ஒரு நம்ம லோனோ இஎம்ஐயோ அந்த மாதிரிலாம் எதுவுமே போடல, ப்ராப்பர் கேஷ் கொடுத்து தான் எடுத்திருக்கோம். நிறைய கொஞ்சம் அமௌண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி கடை வாங்கி அந்த மாதிரி ரெடி பண்ணி தான் ஒரு இதுக்கும் போராட்டம் நடத்திட்டுருக்கோம். ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போதைக்கு ஒரு சப்ஸ்கிரைப் இன்னும் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஜிஃபேன். ஓகேவா, தேங்க்யூ. ஸோ வெளியே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பக்காவாக இப்போ நம்ம 4வது ஆர்டரு இப்போ வந்து நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இந்த 4வது ஆர்டரில் வந்து இது எவ்வளோ சொன்னாங்க, 14 ரியால் வந்து நம்மளுக்கு இப்போது கிடைக்கும். ஆன் டைம் கொடுத்தோம்னா டோட்டலாக டிப்ஸ் எல்லாம் சேர்த்து வச்சு 14 ரியால் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிடைக்கப்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ இப்போ வந்து 13 கிலோமீட்டர் 21 மினிட்ஸ் ஆகும்னு சொல்லி காட்டுது. இதுக்கு முன்னாடி இன்னொன்று வந்துச்சு, 3வது ஆர்டர் எடுத்து 220 மீட்டர் நடந்தே போயிட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 4வது ஆர்டரும் கூடயே சேர்த்து தூக்கி வச்சுருந்தேன், அப்படியே வந்துட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வந்து மெயினான ஏரியாவுக்கு போகல, அங்கே போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் 4 நாள் 3 மினிமம் 3 4 ஒரே டைமில் போட்டு நம்மளை அச்சு நாக் அவுட் பண்ணுவாங்க. பட் இதில் வந்து அந்த மாதிரி எதுவும் இப்போ நடக்கலை. பிகாஸ் நான் வந்து ரொம்ப ரஷ்ஷான ஏரியாவுக்கு போகல. பட் இப்போ நான் போகிறது நான் வந்து நைஸாக போயிட்டுருக்கேன் பார்த்தீங்களா, இது வந்து மேபி அதுக்கப்புறம் எனக்கு நிறைய போடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது கீட்டாவில். ஏன்னா இப்போ நிறைய ரைடர்ஸ் யாருமே இல்லை அப்படிங்கிறதால நிறைய பேத்துக்கு வருது. ஸோ பார்ப்போம். அண்டு இந்த ஆஃபீஸ் லொக்கேஷன்ஸ்லாம் உங்களுக்கு வேணும் போகணும் அப்படின்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பேமெண்ட் எடுத்துக்கிறேன், வீக்லி பேமெண்ட். இது வந்து ஆக்சுவலாக கிட்ட அது வந்து மந்த்லி பேமெண்ட் தான் கிடைக்கும், 45 டேஸ்க்கு அப்புறம் தான் கிடைக்கும். பட் இந்த ஆஃபீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா நம்மளுக்கு முன்னாடியே அவங்களோட பணத்தையே நமக்கு கொடுத்துட்றாங்க, நம்மளது வந்துச்சுன்னா அவங்க எடுத்துப்பாங்க, அந்த மாதிரி கணக்கு. ஸோ பர் டேக்கு 25னா மந்த்லி 750 ரியால் வந்து அவங்களுக்கு வேணும். நம்ம எவ்வளோ வேணால் ஓட்டிக்கலாம், நீ விடிய ஓட்டு, பகல் ஃபுல்லாக ஓட்டு, எப்படி வேணாலும் ஓட்டு, தெம்பு எவ்வளோ இருக்கோ அவ்வளோ ஓட்டு, எங்களுக்கு பிரச்சனையே இல்லைப்பா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி சைட்லேருந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம பாட்டுக்கும் ஆன்லைன் பண்ணி ஓட்டிகிட்ருக்கோம். இதில் ஒரு விஷயம் என்னென்னா, இது வந்து ஃப்ரீலான்சர் அப்படிங்கிறதால நம்ம டிஷர்ட் போட தேவையில்ல, பேக் வைக்கணும்னு சொல்லி அவசியம் கிடையாது. ஸோ நம்ம பாட்டுக்கும் ஓட்டலாம். என்ன இந்த மிலிட்ரி காம்பவுண்டு அந்த மாதிரி இந்த மாதிரி கொஞ்சம் வரும்போது மேபி நமக்கு பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்குது. பிகாஸ் என்ன சொல்கிறது, இப்போலாம் அங்கே வந்து இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்குறாங்க, யாரும் அந்த மாதிரி ஓட்டக்கூடாது, செக்கிங்ஸு இந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. இப்போ ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸ் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க எல்லாருமே. ஸோ அதனால் நம்ம தான் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா பார்த்து இதாக இருந்துக்கணும். ஃபோனும் பயங்கர சூடாகிடுச்சு அடிக்கிற வெயிலுக்கு அப்படி இப்படின்னு. அப்படியே வெயில் 4 மணிக்கு மேலே தான் அப்படியே குறையும் பாருங்கள், அதுக்கப்புறம் தான் மொபைல் நல்லா யூஸ் பண்ண முடியும். வெளியே நடந்து போகும்போது கையில் இப்படி வச்சுருந்தா கூட ஓவர் ஹீட் அப்படின்னு சொல்லி காட்டுது. அந்தளவுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இதாகிட்டுருக்கு. நம்மளும் அப்படி இப்படின்னு சொல்லி ஓட்டிக்கிட்டு இருக்கோம். மெதுவாக அப்படியே எக்கனாமிக்கலாக வண்டி மைலேஜ் தர்ற மாதிரி நம்ம ஓட்டிகிட்டு இருக்கோம். பார்க்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு இந்த ஆர்டரை கம்ப்ளீட் பண்ணுவோம் வாங்க ஜிஃபேன். எத்தனை இன்றைக்கி நம்மளால் பண்ண முடியுதுன்றதை பார்க்கலாம், எவ்வளோ இன்கம் ஜென்ரேட் பண்ணுறோன்றதையும் பார்ப்போம். ஸோ நம்ம இப்போ வந்து நக்கீல் மால் ஏரியா கிட்ட வந்து பார்த்திங்கன்னா சுற்றிக்கிட்டு இருக்கிறோம், அதாவது ஆர்டர் எடுத்து சென்று கொண்டிருக்கிறோம். வாங்க கொடுன்னு இப்போ நம்ம ஓடுவோம். இப்போ 5வது முடித்தேன். ஸோ 6வதும் 7வதும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஒரே டைமில் வந்து எடுத்திருக்கோம், அப்படியே கிளம்பி போயிட்டுருக்கோம். இப்போதைக்கு ஒன்றும் டிராஃபிக்லாம் அவ்வளோ பெருசாக ஒன்றும் இல்லை, அதனால் அப்படியே மெதுவாக போயிட்டுருக்கோம். நேற்றுலாம் ஆனால் 3 4 போட்டு தாக்குனாங்க. இப்போ தான் எனக்கு ஃபஸ்ட்டு டைம் 2மே ஒரே டைமில் கொடுத்துருக்கோம். ஸோ பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. எல்லாம் குட்டி குட்டி ஆர்டர் தான், 10 ரியாலா 10 ரியாலு 10 ரியாலே தான் வந்துட்டுருக்கு. அதை அப்படியே எடுத்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் 700 மீட்டரில் ரெஸ்டாரண்ட்டு, சப்வே ஆல்ரெடி ஆர்டர் ரெடின்னு வேறு வருது. அப்புறம் 2வது ஹோட்டல் என்னன்னு சொல்லி தெரில, அதை போய் என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். பார்த்துட்டு டக்குன்னு நம்ம என்ன முடிவு பண்ணிக்கலாம், எவ்வளோ ஓட்ட முடியுதோ ஓட்டுவோம். வாங்க ஜிஃபேம். ஸோ கிட்டால் இப்போ வந்து ஒரு மாதம் இல்லை 2 மாதம் வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக ஓடும். ஸோ அது வரைக்கும் நம்மளால் எவ்வளோ எடுக்க முடியுமோ இதுலேருந்து நம்ம ஓட்டி எடுத்துக்கிறது தான் புத்திசாலித்தனம். லெட்ஸ் சீ. ஜிஃபேம். ஸோ வெளியே வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக
முதல்ல இருங்க வண்டி ஸ்டார்ட் பண்ணிப்போம். ஓகே, வண்டி ஸ்டார்ட்டுடு. இந்த பக்கம் வந்து பம்பிள் பீ நிற்கிது. அண்டு இது வந்து நம்மளுக்கு புஷ் பட்டன் ஸ்டார்ட் தான், ரிமோட் ஜஸ்ட் கீழே சென்ட்ரி. அண்ட் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு பெப்சி வாங்கியிருக்கேன். சாப்பாடு பாருங்கள் கீழே இருக்குது. சாப்பிட்டேன். ஸோ பக்காவாக இங்கேயே ஓரம் கட்டி சாப்பிட்டாச்சு. இப்போ ஆன் பண்ணுவோமா திரும்பி, எங்கேருந்து வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ நம்ம கீட்டா. ஓகே, இப்போ நான் ஆன்லைன் போகிறேன், என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். எப்படி தள்ளுவான்னு மட்டும் பாருங்கள். இப்போ ஆடுறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10. அசிங்கப்படுத்தினானே கோபாலே. இந்த பார்த்தீங்களா, போட்டு விட்டான் பார்த்தீர்களா. ரெஸ்டாரண்ட் இங்கே இருக்கும். ஓகே, எங்கேயோ இருக்கும், போவோம். எத்தனை கொடுத்துருக்கான் அட்டன் ஆனதுக்கப்புறம் தெரியும், 1 2. எஸ், 1 தான் கொடுத்துருக்காப்புல. வாங்க இப்போ நம்ம எடுத்துகிட்டு கிளம்புவோம். இதை டைரக்ஷன் 3 கிலோமீட்டர் பிக்கப் சொன்னான். என்னடா டேய், 6 கிலோமீட்டரா? 7 கிலோமீட்ரு, 3 கிலோமீட்டர் தாங்க பிக்கப்பே காய்ச்சிச்சு. இது எவ்வளோ? ஓகே, இது வழியாக போயிடலாம். சூப்பர், லெட்ஸ் கோ ஜிஃபேம். இந்த ஒரு ஆர்டரை போய்ட்டு இப்போ எடுத்துகிட்டு கம்ப்ளீட் பண்ணுவோம். இது 12வது ஆர்டர். ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா 16வது ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம தூக்கியிருக்கோம். யாஸ்மீன் மெயின் ஏரியாவுக்கு வந்துவிட்டோம். நல்லா இருந்த சிக்னல் ஓப்பனில் தான் இருந்துச்சு, கிராசிங்லாம் இருந்துச்சு, நல்லா தான் இருந்துச்சு. எல்லாம் யூட்டனே ஆஃப் பண்ணிட்டாங்க. இப்போ கஸ்டமரோட இதுக்கு ஹெர்ஃபி ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டுருக்கோம் 16வது தூக்குறதுக்காக. வாங்க இப்போ கொடுன்னு போவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃபர் மாதிரி கொடுக்குறாங்க ஜிஃபேம். டெய்லி வந்து நம்ம 12 to 7 மணிக்கெலாம் வேலை செஞ்சோம்னா, அவன் ஒரு குறிப்பிட்ட ஏரியா பேர் சொல்கிறான், அந்த ஏரியாவில் நம்ம ஒர்க் பண்ணோம்னா நமக்கு வந்து 90 ரியால் கிடைக்குமா. 18 ஆர்டர் அடிக்கணும். ஆர்டருக்கு தனி, இது வந்து போனஸ் அப்படின்னு சொல்லி ஃப்ரீலான்சிங்கில் கொடுக்குறாங்க. நல்லா இருக்குது. பட் என்ன பண்ணுறது, அந்த ஏரியாவில் வேலை பார்க்கணுங்கிறாங்க. அந்த ஏரியாலாம் வச்சா தானே, இங்கேருந்து தூக்கி எங்கேயோ தூக்கி போட்டுறோம். அப்புறம் அந்த ஏரியா விட்டு நம்ம வெளியே போயிடுறோம். அங்கேருந்து திரும்பி அங்கேயே வர முடியும். அதனாலே நோ சான்ஸ். ஸோ இப்போ நம்ம கிளம்பி அப்படியே மத்தாமுக்கு போகிறோம். வாங்க அப்படியே முடிப்போம். 30 அடிக்க முடியுதான்னு தான் நம்மளோட இது செக் பண்ணி பார்ப்போம். வாங்க. ஸோ வெற்றிகரமாக வந்து பார்த்திங்கன்னா 16 ஆர்டர் இது வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ மீதி ஓட்டுறதுக்காக நம்ம இன்னும் ஆன் பண்ணலை. ஐடியா இப்போதைக்கு ஆஃப்லைன் போட்டு வச்சுருக்கேன் பிகாஸ் ஆஃப் இந்த டிராஃபிக். இதுக்கு நடுவில் நான் அக்செப்ட் பண்ணி இடத்துக்கு போகிறதுக்குள்ளே போதும் ஆகிடும். ஸோ கொஞ்சம் வெளியே ரிலீஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்டர் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வெயிட்டிங்கில் இருக்கோம். ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. யாஸ்மீனில் இப்போதைக்கு ஓட்டுறதுக்கு கொஞ்சம் சரியில்லை. பிகாஸ் இப்போ நிறைய இடத்துல இப்போ இந்த ரோட் க்ளோஸ் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கிறதால ரோட் க்ளோஸ் ஆகிருக்கு பாருங்கள். ஹாஸ்பிட்டல்கிட்ட எவ்வளோ இன்ச்சான்னு வந்து போயிட்டுருக்கேன். சிக்னல் ஒன்றும் இல்லை, எல்லாம் கொச்சன்னு உள்ளே பூந்து போயிட்டுருக்காங்க ஒரே ரோட்டில். அதனால் இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் பார்த்து ஓட்டணும். இந்நேரத்துக்கு மேபி எனக்கு 20 முடிய வேண்டியது ப்ராப்பராக கொடுத்தாங்கன்னா, பட் முடியலை 20. என்ன பண்ணுறது, இருக்குது அந்த மாதிரி இடம் மாதிரி இருக்குது, சூழ்நிலைகள் அந்த மாதிரி அமைந்து இருக்கிறது. சரி ஓகே, இப்போ நேரம் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் சரவணன் டிகோட்ஸ். ஆமாம், அவர்கிட்ட வேறு பேசணுங்க. ஃபோனில் பேசி ரொம்ப நாளாவது அவர்கிட்ட. ஃபோனில் பேசுகிறதில்ல, இன்ஸ்டாவில் பேசுவோம் நாங்கள் அடிக்கடி. ஓகே, சரவணன் டிகோட்ஸ் வீடியோ பார்ப்போம். ஜிஃபேம் ஒரு வந்து பார்த்தீங்கன்னா 18 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ எவ்வளோ இன்கம் ஜென்ரேட் பண்ணிகிட்ருக்கோன்றதுலாம் நமக்கு தெரியலை. இப்போதைக்கு கேரளா ரெஸ்டாரண்ட்டிங் ஒன்று இருக்குது. ஒரு டீ சம்சா கிம்சா எதாக இருந்தால் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கி வயிற்றுக்குள்ளே விட்டுக்கலாம். அதனால் போயிட்டுருக்கோம். லெட்ஸ் கோ, வாங்க போய் பார்க்கலாம் என்ன இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டு வருவோம். ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கிளம்பியாச்சு. இப்போ இங்கேருந்து எங்கே போகிறோம், 20வது ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா எடுத்தாச்சு. ஸோ நேரடியாக இப்போ வந்து டெலிவரிக்காக தான் மறுபடியும் கிளம்பிட்டோம் கொடுக்கறதுக்காக. இன்னும் எத்தனை ஓட்ட முடியுன்றது தெரியல. மணி வந்து 8:29, 8:30 மணி ஆயிடுச்சு. ஓட்டுவோம், அப்படியே ஓட்டுவோம். உடம்பு என்ன கொஞ்சம் பேக் பெயின், இது மட்டும்தான். ஸோ டிரைவராக இருக்கிறவங்களுக்கு தெரியும், உங்களுக்கு நார்மலாகவே பேக் பெயின் இதெல்லாம் இருக்கிறது தான், ஒன்றுமே பண்ண முடியாது. ஓட்டுற வரைக்கும் ஓட்டுவோம். ஏன்னா இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ மைலேஜ் கொடுக்காது கைஸ். கொஞ்சம் ஓரளவுக்கு பெரிய வண்டி இது. அதனால் பாருங்க, இங்கே எனக்கு மைலேஜே டிஸ்பிளே எவ்வளோ தெரியுமா காட்டுது, 10.8 தான் இது மைலேஜே கொடுக்குதுன்னு சொல்லி காட்டுது. டெலிவரிக்கெலாம் இதை வச்சு நான் எப்படி போட்டு போகிறேன்னு சொல்லி தெரியல. ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஒர்க் வந்து கம்ப்ளீட்டுங்க. மைக் கனெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு, அது மஸ்ட்டு. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம 20 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு அண்ட் வந்தாச்சு. திஸ் இஸ் வாட் அவர் நியூ நிசான் சென்ட்ரா. ஏன்டா பழைய வண்டி காமிச்சு புதுசுங்கிறியா அப்படின்னு கேட்டால் எனக்கு இது புதுசு தான். அண்ணன் வண்டி உள்ளே அந்தாண்ட நிற்கிது, துடைக்கிறதுக்காக, அதாவது வாட்டர் சர்வீஸ்க்காக வந்தாங்க. ஸோ நானும் 20 ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பட் எவ்வளோ ஓட்டணும் என்ன இதெல்லாம் தெரியல. அண்டு இன்னொரு முக்கியமான அப்டேட்டு, நம்ம கம்பெனிலேருந்து நீங்கள் கால் பண்ணி ஃப்ரீலான்சருக்கு இனிமேல் ஐடியா யாருக்குமே கிடையாதுப்பா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டாங்க. ஆனால் நம்ம சொந்த வண்டியில் வச்சுருந்தோம் அப்படின்னா அவங்க வந்து கஃபாலாக மாறிக்கோங்க,
நல்ல சம்பளம் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த டீட்டெயில்ஸ்லாம் என்னென்னு நான் கேட்டுட்டு சொல்கிறேன். ஸோ இனிமேன்றது ஐடிக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் வைக்காதீங்க. இப்போ அண்ணனுக்கே வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷனில் இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல, என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் தெரியல. ஸோ பார்ப்போம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. இருந்தாலும் கேட்டிருக்கோம், சீக்கிரமாக கொடுப்பியாடா அப்படி. யாருக்கும் கிடையாதுப்பா அப்படின்னு ஃபோன் போட்டு சொல்லிட்டாங்க. பட் உங்கள் அண்ணனுக்கு மட்டும் என்ன ஒன்று ட்ரை பண்ணுறேன் அப்படின்ட்டு இருக்காங்க. அவர் இப்போ வேலை இல்லாமல் தான் உட்காந்துருக்காரு. பார்க்கலாம். ஸோ இப்போது என்னன்னு சொல்லிட்டு நம்மளோட வண்டி வாட்டர் வாஷ் ஆனோடனே ஹோட்டலுக்கு போய்ட்டு சாப்பிட போகிறோம். சாப்பிட்டுட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா போய்ட்டு ரெஸ்ட் எடுக்க போகிறோம். அகெயின் காலையில் நம்ம மறுபடியும் வேலைக்கு ஓட ஆரம்பிச்சிடலாம். பெட்ரோல் வந்து போட்டேன். காலையில் டேங்க் ஃபில் பண்ணும்போது 80 ரியாலுக்கு ஃபில் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ 20 ஆர்டர் ஓட்டியிருக்கேன். ரிட்டன் வந்து பார்த்தேன் 45 ரியாலுக்கு பெட்ரோல் அகெயின் பிடிச்சிருக்கு. ஆக்சுவலாக ஒரு 10 ரியால் நான் நினச்ச மாதிரி சேர்த்து தான் பிடிச்சிருக்கு. எனிவே ஸோ பார்த்துக்கலாம். கொஞ்சம் வண்டியும் பெருசு, சிசி அதிகம் அப்படிங்கக்குள்ள அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும். ஸ்போர்ட்ஸ் மோடு ஃபீச்சர்லாம் கொஞ்சம் 1-2 கொடுத்துருக்காங்க. அதுக்கேற்ற பெட்ரோல் உரியும்ல. அப்புறம் வந்து நம்ம வண்டிக்கு பிறகு நேற்று டயர் மாற்றினேன். கிட்ட 2 பட் என்ன பண்ணுறது, சைனா டயர் தான். புதுசு போட்டேன். இது பேக்கில் வந்து பழசு தான் இருக்குது. இது வந்து புதுசு போட்டிருக்கேன். என்ன இது கறி அடிச்சிருக்கோ? இல்லை, கலரே அப்படி தான் இருக்குது. எனிவே ஜிஃபேம், மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நல்ல vlogல நம்ம வந்து சந்திப்போம். அது வரைக்கும் டாட்டா, பை பாய், லவ் யூ ஆல், பை.